கர்த்தரன் பலனானா, அவரே என் கீதமானா. கர்த்தரன் பலனானா, அவரே என் கீதமானா. மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தொனி, மகிழ்ச்சி குரல் நமது கூடாரத்தில், நமது திருச்சபையில். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தரன் பலனானா, அவரே என் கீதமானா. கர்த்தரன் பலனானா, அவரே என் கீதமானா. கர்த்தரன் பட்சத்தில் இருப்பதால் பயப்படே. மனிதன் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? மனிதன் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தொனி, மகிழ்ச்சி வெற்றியின் தொனி நமது கூடாரத்தில், நமது திருச்சபையில். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆமென். அல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தரன் பலனானா, அவரே என் கீதமானா. கர்த்தரன் பலனானா, இந்த நாள் நல்ல நாள், யெகோவா தந்த நாள். இந்த நாள் நல்ல நாள், களி கூர்ந்து மகிழ்வே. காரியம் வாய்க்கச் செய்வார். களி கூர்ந்து மகிழ்வே, காரியம் வாய்க்கச் செய்வார். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தொனி, மகிழ்ச்சி குரல் நமது திருச்சபையில். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. எல்லாம் சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தரன் பலனானா, அவரே என் கீதமானா. கர்த்தரன் பலனானா, அவரே என் கீதமானா. கர்த்தரின் வலக்கரோ மிகவும் உயர்ந்துள்ளது. மிகவும் உயர்ந்துள்ளது. எல்லாம் மறுபடியும் சொல்லுங்க. மிகவும் உயர்ந்துள்ளது. பராக்கிரமம் செய்கின்றார், வெற்றி தருகிறார். பராக்கிரமம் செய்கிறார், வெற்றி தருகிறார். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தொனி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தொனி நமது கூடாரத்தில், நமது திருச்சபையில். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தொனி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தொனி நமது கூடாரத்தில், நமது திருச்சபையில். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. எல்லாம் சொல்லுவே. அல்லேலூயா,
வெற்றி உண்டு. கர்த்தரன் பலனானா, அவரே என் கீதமானா. எல்லாம் பாடுவோமே. துதித்தலே இன்பம் ஏற்றதுமானது. ஈக்கள் போல் பாடுகள் என்னை சூழ்ந்து வந்தாலோ, தேனீக்கள் போல் என்னை சூழ்ந்து வந்தாலோ, நெருப்பில் இட்ட முட்கள் போல் சாம்பலாய் போகின்றன. நெருப்பில் இட்ட முட்கள் போல் சாம்பலாய் போகின்றன. மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி, மகிழ்ச்சி குரல் நமது கூடாரத்தில், நமது திருச்சபையில். ஹல்லேலூயா, தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. எல்லாம் சொல்லுங்க. ஆமென், வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. வீழும்படி தள்ளினார்கள், வீழ்த்த முயன்றார்கள். வீழும்படி கர்த்தரோ தாங்கினார், கரம் நீட்டி உதவினார். சொல்லுங்களாரே. கரம் நீட்டி உதவினார். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி நமது கூடாரத்தில், நமது திருச்சபையில். ஹல்லேலூயா, தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. எல்லாம் பாடுமே. ஆமென், ஆமென், வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வெற்றி என்பது நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது, அது நிச்சயமாக இருக்கிறது. பவுல் சொல்றார், எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணுகிறவன். எல்லா இடத்திலும், நீங்கள் வேலை செய்கிற இடமும் சரி, நீங்கள் போகிற இடமெல்லாம் நமக்கு என்னதான் இருக்குது அப்படின்னா வெற்றி தான் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் நாம் வெற்றியாய் வாழ்வதற்கான எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே தோற்று போகவே நீங்கள் மாட்டீர்கள். ஆமென். இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம எப்போவுமே புத்தி நெகட்டிவாக யோசிக்கும். இல்லை, நினச்ச மாதிரி வாழ்க்கையில் உயர்வல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படித்தான் இருப்போம். இல்லை, கடவுள் நமக்கு மகிமையான வெற்றியை வைத்திருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லி என்னில் அன்பு. நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நாம் வெற்றி வரணும் அப்படின்னு நாம தான் அப்படி நினைக்கிறோம். இல்லை இல்லை, என்னில் அன்பு கூறுகிற ஒரு ஆளே நான் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவனாக. அப்போ நம்முடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, என்னை ஒருத்தர் நேசிக்கிறாரு அப்படிங்கிற அந்த விசுவாசம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் வெற்றி தன்னால் வந்துடும். ஆமென். வெற்றி வருவதற்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒரு 7 பாயிண்ட்டு, அப்புறம் நாளைக்கு காலையில் ஒருத்தர் 9 பாயிண்ட்டு. இல்லை இல்லை, என்னில் ஒருவர் அன்பு கூறுகிறார், அவர் என்னை வெற்றியாய் வாழ வைப்பார். ஆமென். இந்த விசுவாசம் வெற்றியை நோக்கி நம்மளை பயணிக்க வைக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்லு பாருங்க, நான் உங்களை வாழாக்காமல் தலையாக்கும். அவர் உங்களை எப்படி சொல்கிறாரு? அவன் 28 உபாகமத்தில், அவர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், நீங்கள் கீழாகாமல். சொல்லுங்க, நான் தலையாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மளை தலையாக வச்சிருக்கிறார். கர்த்தர் நம்மளை மலை மேலே இருக்கிற பட்டணமாக வச்சிருக்கிறார். நாம தான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். நாம தான் பூமிக்கு உப்பாக இருக்கிறோம்.
ஆமென். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிற பொழுது நிச்சயமாக நாம் ஒரு நாளும் கீழாக மாட்டோம், நாம் மேலாகவே இருப்போம். நல்லா கரங்களை நாம் எல்லாம் சேர்ந்து பாடுமா? 1 2 3 எல்லாம் கேட்டுட்டி ஓய். தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிரச் செய்தார், என்னை எல்லாம் கேட்டுட்டி கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் நம்மை உயர்த்தினார், கிருபையால் நம்மை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. சிலுவையில் என்ன சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் வேந்தனே. சிலுவையில் எந்த சிறுமையை வெறுமையை வேரோடு ஆணிகள் பாய்ந்த தம் கைகளால் கரம் பிடித்தாரே, இரத்தம் பாய்ந்த தம் காலினால் நடக்கச் செய்தாரே. இரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்கச் செய்தாரே. அழகை தட்டி நம் கர்த்தர் நல்லவரே, ஆமென். நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடையச் செய்தார், என்னை இனி என்றும் பயம் எனக்கில்லை. அப்படி சொல்லுங்க. இனி நான் கலங்குவதில்லையே. பலனடையச் செய்தார், என்னை கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் நம்மை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் நம்மை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, எல்லாம் சொல்லுவோமே. நம் கர்த்தர் நல்லவரே. குகைகளில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். குகைகளில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன் உயர்த்தினார், தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன் உயர்த்தினார், உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. அழகே தட்டி தலை நிமிர
நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லை, பலனடையச் செய்தார் என்னை. இனி நான் கலங்குவதில்லை, தலை நிமிரச் செய்தார். இனி நான் கலங்குவதில்லை, பலனடையச் செய்தார் என்னை. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் நம்மை உயர்த்தினார். கிருபையால் நம்மை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு வெற்றியின் தேவனே. ஆணிகள் பாய்ந்த தம் கைகளால் கரம் பிடித்தாரே, இரத்தம் பாய்ந்த தம் காலினால் நம்மை நடக்கச் செய்தாரே. ஆணிகள் பாய்ந்த இரத்தம் பாய்ந்த தம் கையினால் நடக்கச் செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. எல்லாம் கைதட்டி சொல்லுவே. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. காலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லை, பலனடையச் செய்தார். காலை நிமிரச் செய்தார், என்னை. இனி என்றும் பயம் எனக்கில்லையே, கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் நம்மை உயர்த்தினார். கிருபையால் நம்மை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. எல்லாம் சொல்லுவே. நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. ஓ நம் கர்த்தர் நல்லவரே. பிரைஸ் தி லார்ட். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர். எவ்வளவு சத்தமா சொல்ல முடியும் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் நல்லவருங்கிறத பாட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் கூனி குறுகி வாழ நம்மளை அழைக்கலை, நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ நடக்கலை, நம்மளை வெற்றியாய் வாழ அழைத்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நிச்சயம் நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அனி வருகிற நாட்களில் பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. என்ன ஒன்று கேட்குறதும் பேசுகிறதும் கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் என்ன கேட்குறீங்க என்ன பேசுகிறீங்கன்னு பார்க்கணும். உட்காந்துக்கிட்டே ஒரு நாள் அது இல்லை இது இல்லை அப்படி சொல்லிடவே கூடாது. அதுவே எப்படி சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன், உள்ளவர்கள் இல்லாதவர்களைப் போலவும் இல்லாதவர்கள் இருக்கிறவர்களைப் போலவும். சொல்லுங்கள். இருக்கிறவர்கள் இல்லாதவர்களைப் போலவும் இல்லாதவர்கள் இருக்கிறவர்களைப் போல. எப்படி சாத்தியம்? அப்போ நீ இல்லை அப்படிங்கிறது உண்மை.
ஆனால் இருக்குங்கிறது சத்தியம். அப்போ நீங்கள் எதை நம்புறீங்க அப்படின்னா, இருக்கு, எனக்குன்னு ஒரு மேன்மை கர்த்தர் வச்சிருக்கிறார், என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படி நீங்கள் அதை நம்பி இல்லை, ஆனால் இருக்கிறது மாதிரியே நீங்கள் வாழணும். போயிட்டு பாருங்களேன், மற்றவர்களுக்கு முன்பாக நம்மளை எப்படி சொல்கிறாரு, நம்மை நம்புகிறவர்களுக்கும் நமக்கு பயந்தவர்களுக்கும் உண்டு நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மனுஷர் முன்பாக போய் உங்கள் பிரச்சனையை காமிக்கவே கூடாது. இல்லை, ஆனால் அவன் முன்னாடி இருக்கிற மாதிரி நீ இருக்கணும், வாழணும். அங்கே போயிட்டு ஒன்றும் இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆமென், அது நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை தடை செய்தோம், அது ஆண்டவருக்கு ஒரு அவமானம் மாதிரி. ஆனால் இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரியே நீங்கள் இருக்கணும், வார்த்தையை சொல்லணும். இல்லைப்பா கர்த்தரை ஆசீர்வதிப்பேன், நான் மேன்மையாக இருப்பேன், நல்லா இருப்பேன் அப்படி சொல்லணும். இருக்கா இல்லாத மாதிரி எல்லாத்தையும் அமைதியாக இருக்கணும். இருக்குங்கிறதுக்காக காலரை தூக்கி விட்டுறக்கூடாது. இருக்கும் பொழுது இல்லாத மாதிரி இருந்துக்கிறணும், அது ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கணும். ஆனால் எல்லாம் நமக்குள்ளே இருக்குங்கிற அந்த விசுவாசம் இருக்கு, ஆனால் வெளியில் பார்க்கும்பொழுது இல்லாத மாதிரி இருக்கணும். ஆகவே இந்த நல்ல ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பா. நம்ம எல்லாரும் எழுமி நின்று அவரை நாம் உயர்த்துவோம். ஆமென். ஒரு நாள் நம்மளை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ரொம்ப போற்றி பாடுவேன். உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவே உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவே. பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலை நிழலே எங்கள் புகலிடமே எங்கள். உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்தவ நீர் அல்லவோ, எம்மை உயர்ந்து வைத்தவ நீர் அல்லவோ. எல்லா கையை சொல்லுங்க பாப்போம். எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்தவ நீர் அல்லவோ, கண்மாலை தேடும் வடியும் என்னையும் தருபவர் நீர் அல்லவோ, கண்மாலை தேடும் வடியும் என்னையும் தருபவர் நீர் அல்லவோ. எல்லாம் சொல்லுங்க. கண்மாலை தேடும் வடியும் என்னையும் தருபவர் நீர் அல்லவோ, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த. எல்லாம் சொல்லுங்க. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த, போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், செங்கடலும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. பேசுவை
ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி எங்கள் உயர்ந்த எல்லாம் பாடுமா? உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவே பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில் எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலை நிழலே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்தவ நீரல்லவோ. எம்மை உயர்ந்த வைத்து வைத்தவ நீரல்லவோ. எல்லா கையை வைத்து சொல்லுங்க பாப்போம். கண்மலை தேடும் வடியும் என்னையும் தருபவ நீர் அல்லவோ. கண்மலை தேடும் வடியும் என்னையும் தருபவ நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. அல்லேலூயா, வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் நமக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவர். அழகேடப்படுவே நம் இயேசு என்றும். எல்லாரும் சொல்லும் பொழுது ஒரு பெரிய பலன். ஓ ஹல்லேலூயா. இருக்கின்ற நம் இயேசு அவர் என்ன செய்வாராம்? நான் அறியாததும் எனக்கு நாங்கள் அறியாததும் எனக்கு பெரிய நாங்கள் அறியாததோ எனக்கு பெரிய காரியங்கள் தைரியமா நாங்கள் அறியாததோ நாங்கள் அறியாததோ எனக்கு அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. Praise the Lord. நல்ல கரங்களை தட்டி ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி 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 கோடி. Praise the Lord. அரமன துரபியான் துரு நீ மாமா மாரந்துலே
ஹல்லேலூயா. வானமும் பூமியை ஒளிந்து போனார், அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து. ஏன் அப்படின்னா, இந்த வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் எப்படி சொல்றார்? வாக்கினால் சொன்னதை கரத்தினால். சொன்னது ஒன்று, செய்கிறது ஒன்று, அது மனுஷன். ஆனால் அவர் சொன்னதை செஞ்சு முடிச்சிருவார். அதான் சொல்கிறார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 2006 புல்தோட்டத்தில் இருக்கும் பொழுது, நான் செய்கிறதை தடுப்பவன் யார் அப்படின்னார். அப்போல்லாம் வருஷம் ஒரு வாக்குத்தை தடுப்போம்ல. இப்போ நம்மளுக்கு எல்லாமே நமக்கு தான். அப்போ அந்த வாக்குத்தத்தை நான் செய்கிறதை தடுப்பவன் யார் அப்படி. அப்போ எனக்கு அந்த காலகட்டங்களில் தான் நம்ம புல்தோட்டத்தை வெக்கேட் பண்ணுறோம். வெக்கேட் பண்ணி அக்டோபர் 26 போய் அங்கே ஐஸ் பிளான்டில் கால் ஊன்றோம். அப்போ இங்கே உள்ள அந்த போர்டு, வசன போர்டெல்லாம் கலட்டி அங்கே ஒன்று பின்னாடி போல்ட் நட் போட்டு அதில் கட்டி வைக்கிறோம். எனக்கு கூட தெரியல. ஆனால் அப்புறம் சிங்கராயன் சொன்னார், இந்த வார்த்தையை காமிச்சு, இந்த வாக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கு அப்படின்னா. பெரிய ஆச்சரியம். அன்னைக்கு இவ்வளவு மக்கள் இல்லை, யாருமே என் கூட இல்லை. என்ன ஒரு சில பிரதேசம் இருந்தீங்க. ஒருத்தர்லாம் வந்துட்டு நைட்டு பிரதிச்சிட்டாங்க. நைட்டு பிரதிச்சிட்ட அவர் தான் அந்த கணக்கில் அவர் தான் பார்த்தாரு. நைட்டு பிரதிச்சிட்ட. ஆனால் நோட்டை கொடுத்துட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு. என்னையான்னு கேட்டேன். அன்னைக்கு அந்த நாட்களில் ஒரு ஆல் நைட் பேர் நடத்தணும், ஒரு 3-4 இடத்துல. ஏன் எல்லா சபையோடு சேர்ந்து நடத்துறீங்க அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய வருத்தம். அப்போ தான் அந்த நாட்களில் தான் நம்ம திறக்கிறோம். அந்த ப்ரேயர் புதன் வியாழனில் ஏதோ அந்த வெளியில் நடக்குது. அந்த ஒரு நாள் நடக்குது. மறுநாள் அந்த ஒரு 26ஆம் தேதி அந்த சண்டே முடித்து 2வது நாள் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். புதன்கிழமை ஏதோ நடக்குது. அன்றைக்கி நைட் பாருங்கள், எப்படி யோசிச்சு பாருங்களேன். அது வரைக்கும் கூடவே இருந்தவர் அந்த நாளில் நோட்டை கொடுத்துட்டு நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு போகிறாரு. அன்றைக்கி சாப்பாடு சாப்பிடலை, எதுவுமே பண்ணலை. இப்படிலாம் ஒரு சில நிகழ்வுகள் நடந்தது அந்த நாட்களில். அதை நினச்சி பார்க்க ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ இந்த போர்டை போட்டுட்டு தான் நான் கூட மனசு நினைக்கல. சரி, ஆண்டு சொன்னார் நான் உயிரோடு இருக்க மட்டும் சொன்னார். மூவ் பண்ணோம். கையில் ஒன்றுமே இல்லை. இப்போ ராஜப்பா இருக்கிறார், நம்ம பிரஸ்லாம் இருக்கிறீங்க. ஒன்றுமே இல்லாமல் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி முடித்தோம். அப்போ சிங்கராயன் சொன்னார், இந்த வாக்கு இந்த வருஷம் உங்களுக்குரியது, அது அப்படியே நிறைவு. அவர் செய்ததை ஒருவரும் தடுக்க முடியாது. சொல்ல, கர்த்தர் செய்கிறதை தடுப்பவன் யார்? சொல்லுங்க, அவர் என் வாழ்க்கையில செய்கிறத ஒருவரும் தடுக்க முடியாது. சொல்லிட்டார்ல, நிச்சயமா நிறைவேற்றுவார். அதே போல எல்லா வாக்கு தத்தங்கள் நமக்குரியது. ஆமென். உயிலை எழுதினவன் உயிரோடு இருக்கிற வரை அந்த உயிலுக்கு மதிப்பு இல்லை. வாக்கு பண்ணினவர் உயிரோடு இருக்கிற வரை அதுக்கு மதிப்பு இல்லை. அவர் வாக்கு பண்ணினவர் வார்த்தையாயிருக்கிற கர்த்தர் நமக்காய் மாமிசமாய் பூமியில மரித்து உயிரோடு எழுந்தார் பாருங்க. இந்த வாக்குக்கு உயிர் வந்துருச்சு, அது நமக்குரியது. இந்த உயிரில் எழுதப்பட்ட எல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் பிள்ளைகள் ஒளிமர கண்டுகளை போல் இருப்பார்கள். இன்னைக்கு பார்க்கல வேணாம், ஆனா ஒரு நாள் வரும் இவங்க வாழ்க்கை நல்லாவே இருக்கும். நிமிந்து வா சொல்லு, அப்படியே ஒரே போட்டுருவேன். ஆமேன், அல்லேலூயா. அதனால கர்த்தர் வாக்கு மாறாதவர், வார்த்தையின்படியே செய்ய வல்ல. பாருங்களேன், இந்த சாலமோனை ரொம்ப ஒரு நாள் யோசிச்சவனை. இந்த முதல்ல ஒருத்தன் வருவான், யார்? அபியான்னு ஒருத்தன். அவன் பேர் அபியான் இல்லையே, சாலமோன் தாவீதுடைய குமாரன். அவன் போய் எப்படியா ராஜாவான்னு சொல்லி போய் மாட்டுவான், அவனுக்கு போயிடுவான். அப்சுலம் அவன் செத்து போயிட்டான். இவங்க எல்லாம் தகப்பனுடைய பதவி எடுக்கணும் முயற்சி பண்ணாங்க பாருங்க. ஆனால் அந்த சாலமோன் அப்படிலாம் ஆசைப்படவே இல்லை. அவன் எப்படி பாருங்க, தகப்பன் எப்படி ராஜாவானாருங்க மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டான். அதனால் அமைதியாக இருந்தான். அதனால தான் உன்னதமானுடைய மறைவில் இருக்கும் சர்வநிலையில் தங்குவான்னு சொன்ன உடனே
அடுத்து சாலமோன் சொன்னா, நான் கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நம்பியிருக்க வேண்டு சொல்லுவே அப்படின்ட்டான் பாருங்க. அந்த சாலமோன் எழுதுனதாங்க 1வது சங்கீதம். எங்கள் அப்பன் ஆடு மேய்க்கிற எப்படி அரசனானா, எப்படி தங்கத்தையும் பொண்ணை வெள்ளியும் சேர்த்து வச்சான் அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமான இரவுமுழுதும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். அவன் நிற்கால் ஓரத்தில் நடுப்பட தன் காலத்திலே இலையுதுனாது இருக்கிற, சொல்லுங்க, இலையுதுனாது இருக்கிற பச்சை மரத்தை போல அவன் செய்வதெல்லாம், சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் அவன் தான் கண்டுபிடிச்சான். அவன் தான் ஒன்று எழுதி முகவுரை எழுதி வச்சான். அப்போ இவன் இதை பார்த்துக்கிட்டே இருந்தான் பாருங்க. ஒரு நாள் ஆண்டவர் அவனை தட்டி எழுப்பி அவனே ராஜாவை வச்சிட்டாரு. அப்போ நாம் அப்படி தான் பார்க்கணும். அவன் எப்போ அண்ணன் ஜாபை தின்ன காலியாக நினைக்கக்கூடாது, நினைக்கவே கூடாது. ஒருத்தர் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறானா, ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்க, நான் என்ன காரணம், நல்ல காரியங்கள் எடுக்கணும். அடுத்தவங்க சிரித்தா அடுத்தவங்க நல்லா இருந்தால் நமக்கு மாதிரி பொசு பொசுன்னு வரும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், எப்படி இவங்க இருக்கிறாங்க, என்ன காரணம், நல்ல காரியங்கள் எடுத்துக்கணும். நான் சில சபைகளுக்கு, நல்ல வளர்ந்த சபைகளுக்கு போகும்பொழுதெல்லாம் பார்ப்பேன், எப்படி இருக்குது, ஏது இருக்குது, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க. அதுக்காக நாசமாக போகணும்னு நினைக்கக்கூடாது. அங்கே இருக்கிற நல்ல காரியங்களை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணும், அப்பியாசிது. நாமும் ஒருத்தர் கற்றுக்கொள்கிறதாங்க. எல்லாரும் ஒரே சரியாக பண்ணிட முடியாது. எல்லாரும் ஒருத்தருந்து ஒரு காரியங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் மேலே வந்துடுறனே. அவள் வாக்கு பண்ணினவர், மாறாதவர், வாக்கு பண்ணினவர், உண்மையுள்ளவர். சொல்லுங்க, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். எல்லாரும் சேர்ந்து பாடி ஆராதிக்குமா? என்னை உருவாக்கி நீ உந்தன் வார்த்தையா, என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையா. என்னை உருவாக்கி நீர் உந்தன் வார்த்தையா, என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, என்னை உருவாக்கி உந்தன் வார்த்தையா, என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையா. என்னை ஆற்றி நீ தேற்றி நீர் உம் வார்த்தையா, என்னை தாங்கி நீ சுமந்தீரும் வார்த்தையா. என்னை ஆற்றி நீ தேற்றி நீ உம் வார்த்தையா, என்னை சுமந்தீர் வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தந்தவரே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தந்தவர். எல்லாம் சொல்ல, கையை வெட்டி. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தந்தவர். once again, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தந்தவரே, வார்த்தையானவரே. அவர் செய்கிறதை ஒருவரும் தடை செய்ய முடியாது. நீ செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீ சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீ செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீ சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? சொன்னதை எதிர்ப்பவர் இல்லை, சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை. வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே, இயேசுவே, என்னை உருவாக்கி நீ உம் வார்த்தையா, என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையா. கையவர் சொல்லுங்க, என்னை உருவாக்கி நீ
என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையா. என்னை ஆற்றினீர் தேற்றினீர் உம் வார்த்தையா. என்னை தாங்கினீர் சுமந்தீர் உம் வார்த்தையா. என்னை ஆற்றினீர் தேற்றினீர் வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தந்தவரே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே. மறுபடி சொல்லுகிறாரு. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தந்தவரே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தந்தவரே. வார்த்தையானவரே. நீர் குறித்ததை யாரால் அழித்திடக்கூடும்? நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடும்? நீர் குறித்ததை யாரால் அழித்திடக்கூடும்? நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடும்? நீர் குறித்ததை அழிப்பவன் இல்லை, உரைத்ததை மறுப்பவன் இல்லை. நீ குறித்ததை அழிப்பவர் இல்லை, உரைத்ததை மறுப்பவர் இல்லை. வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே, இயேசுவே, என்னை உருவாக்கி நீ உம் வார்த்தையா. கையவே சொல்லுங்க, எல்லாம் பாடணும். என்னை உருவாக்கி நீ உந்தன் வார்த்தையா. என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையா. ஆற்றினி தேற்றினி உம் வார்த்தையா. என்னை தாங்கினி சுமந்தி உம் வார்த்தையா. ஆற்றினி தேற்றினி உம் வார்த்தையா. கையை சொல்லுங்க. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தந்தவரே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தந்தவரே. Praise the Lord. ஓராலா சே மமா மமா. எல்லாம் தந்தவரே, வார்த்தையானவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தந்தவரே. வார்த்தையானவர். எல்லா கையை சொல்லுங்க. ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்ன சொல்லுது? நம்மை மீட்பதற்காக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் வந்தார். இவர் யாரையா? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். ஒரு மிருகமானாலும் ஒரு மனிதனானால் அந்த மலையில் போய் தொட்ட, அவர் இருக்கிற மலையின் கொடுமுடியில் இறங்கியிருக்கார். மலையை தொட்ட செத்தான். ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட மகத்தான தெய்வம் நம்மளை மீட்க இறங்கி வந்து
பாவத்திலும் சாபத்திலும் தரித்திரத்தில் வாழ்ந்த நம்மளை மீட்டு எடுத்து அவருடைய பிள்ளைகள் அதிகாரத்தை கொடுத்து நமக்குள்ளே வாழுகிற பாக்கியம் தந்தாரே. நல்லா கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தந்தவரே. வார்த்தையானவரே, எல்லாம் சொல்லுங்க. பின்னாடி அம்மா வரலாம். சொல்ல சொல்ல வயசு குறையும். ஆமென். ஓஹோ, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தந்தவரே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே, நீ செய்ததை யாரால் தடுத்திடக்கூடும்? நீ சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீ செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீ சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? சொல்லுங்க பாப்போம். நீ செய்ததை யாரால் தடுத்திடக்கூடும்? நீ சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீ செய்வதை தடுப்பவன் இல்லை, சொன்னதை எதிர்ப்பவர் இல்லையே. நல்லா தைரியமா சொல்லுங்க. வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே, இயேசுவே, என்னை உருவாக்கினீ உம் வார்த்தையால், என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையால். என்னை உருவாக்கி ஆற்றினி தேற்றினி உம் வார்த்தையால், என்னை தாங்கினி சுமந்தீரும் வார்த்தையால். ஆற்றினி தேற்றினி உம் வார்த்தையால். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தந்தவரே. வார்த்தை ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, கமான், வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தந்தவரே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தந்தவரே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தந்தவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தந்தவரே. வார்த்தையானவரே, நாம் அனுபவிக்கும்படி சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் தருகிறவர். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தந்தவரே. வார்த்தையானவரே, நீ குறித்ததை யாரால் அழித்திடக்கூடும்? நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடும்? நீர் குறித்ததை யாரால் அழித்திடக்கூடும்? நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடும்? நீர்
குறித்ததை அழிப்பவர் இல்லை, உரைத்ததை மறுப்பவன் இல்லை. நீ குறித்ததை அழிப்பவர் இல்லை, நீ உரைத்ததை மறுப்பவர் இல்லை. வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசுவே, உருவாக்கி நீ வார்த்தையா உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையா, உருவாக்கி நீ உந்தன் வார்த்தையா. ஓ என்னை ஆற்றினி தேற்றினி பா. அதற்கு எல்லாரையும் பலப்படுத்துங்க, உங்களுடைய ஆவியினால் எல்லாரையும் தேற்றி நடத்துங்க. நித்திய மகிழ்ச்சி உண்டாக, துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். என்னை ஆற்றினி தேற்றினி உம் வார்த்தையா, என்னை தாங்கினி சுமந்தி. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தந்தவரே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தந்தவரே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் எனக்காய். ஜவர் தருபவரேன்னு சொல்லக்கூடாது, அப்படின்னா இது நிகழ்காலமாயிரும். தந்தவரே, பழைய ஏற்பாடு தான் தருவாரு தருவாரு தருவார், வருவாரு வருவாரு வருவார். நான் என்ன பாடிக்கிட்டு இருக்கேன், அதில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். இங்கே பின்னாடி எப்படி தான் பாடுறீங்க? என்ன தருபவரே இல்லை, தந்தவரே, சகல நன்மைகளை சம்பூர்ணமாய் நமக்கு தருகிறார். ஆல்ரெடி நீங்கள் யாரு? வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். நீங்கள் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஐ ஆம் பிளஸ்ட் மேன். சொல்லுங்க. தோல் சுருங்குவதற்கு என்ன செய்யலாம்? முடி கருப்பாவதற்கு ஒன்றும் செய்யலாம். இதை பார்க்கக்கூடாது. என்ன எதை பார்க்கணும்? இதை பார்க்கணும். நான் யாரு அப்படிங்கிறத பார்க்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு வியாதி உங்கள் சரீரத்தில் வராது. ஆமென். ஏசு நம்மோட திருச்சபையில் பலவீனமாக ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் என்பவனாய் இருக்கிறார். இந்த நவீன காலத்தில் ஒன்று சொல்லி கொடுத்துட்டாங்க, சாப்பிட்டா உடம்பு வைக்கணும்னு சொல்லி. எவன்டா சொன்னதே? எவன் சொன்னான்? பார்க்குறேன் எல்லாம் புடுக்கான்னு சாப்பிட்றாங்க. நாளைக்கு புள்ளை கெடுத்து நாசமாக்கிடுவாங்க. நல்ல சாப்பிட எட்டி மிதிச்சு உட்கார வச்சு சாப்பிட வை வெளியே ஓட விடும். அதை விட்டு பிடிக்கான்னு விட. அப்புறம் ஒன்று ஏட்டு சுரக்க கூட்டுக்காகாது. கடற்கரை ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு மீன் துள்ளி வருது, பிடிச்சி மேய்கிறத விட்டு அளவு சாப்பாடு சாப்பிட்றாங்க. எங்கே நிற்கிறானுங்க பாருங்கள். நாளைக்கு என்ன செய்வாங்க நினைக்கிறீங்க? அப்புறம் நீங்கள் அவனை தூக்கி சுமக்கணும். அதனால் நல்லா சாப்பிட வைங்க, நல்லா விளையாட வைங்க. ஒன்றும் முடியலை, கடலில் பிடிச்சி தள்ளி விட்டு நீந்த விடு, ஏதாவது ஒன்று செய். இந்த எங்கள் ஆபிரகாம் பாரு, வெயிட் லிஃப்ட் அடிக்கிற முடுக்கான இருக்கிறான். ஆனால் அடிச்சு தூக்குறான் 100 கிலோ 110 கிலோ. அப்படி வரேன்னு ஒரு பேண்ட்டு மேலே காலுக்கு மேலே. ஜோசுவா இன்னும் போடுற கூட உங்கள் அப்பா கப்பலில் கேட்கு, பேண்ட் நல்லா இறக்கி போட்டுட்டு ஜம்முன்னு வரணும். என்ன நல்லா இந்த கரண்ட காலுக்கு மேலே இருக்குது. நீ வளர்ந்துக்கிட்டே போகிற, பேண்ட்டு வளரமாடா. பேண்ட்டு வளராது, நீங்கள் தான் வளருவீங்க. நல்ல பேண்ட் எடுத்துக்கணும். சொல்லிட்டு சுட்டுப்புறம் சுட்டு இந்த முட்டி காலுக்கு மேலே பேண்ட்டு அதெல்லாம் போட்டு நல்லா இருக்கும். நல்லா சாப்பிட்டு நல்லா விளையாடுச்சு. உங்களை பார்த்தா அப்படி எப்படி இருக்குன்னு. ஆமை மீட்கப்பட்ட கூட்டம் இது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அந்த லெவலில் வந்துடுறேன். ஆமை கையில் போட்டால் வாட்சி கலடுது, பேண்ட்டு கீழே இறங்குது, முன்னாடி இருக்குது, பின்னாடி இருக்குது, முன்னாடி இருக்குது. என்ன புள்ள என்ன என்ன
இல்லாட்டா இந்த எங்கள் அபிஷேகம் இருக்கா விழுந்து ஓட எல்லாம் போய் கிரவுண்டில் போயிட்டு கயறு ஏறு, இல்லாட்ட கழுத்தில் மாட்டிட்டு தூங்கு, இதான் ஒன்று பண்ணு. இப்படிக்கான்னு சாப்பிட்ற கடைசி பஞ்சர் பார்த்துக்கிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய பச்சை கட்ட பஞ்சாயத்து என்னன்னு சொல்லவா? பெற்றவங்க புள்ளை நல்லா சாப்பிட வைக்கணும், நல்லா படிக்க வைக்கணும். 5 மணிலேருந்து நம்மளுக்கு அவன் தொந்தரவு பண்ணக்கூடாது. டியூஷன் போ, ஸ்கூலுக்கு போ, அப்புறம் சாயங்காலம் டியூஷன் போ, மேக்ஸ் டியூஷன் போ, அப்புறம் 10 மணி வரைக்கும் படிக்கிறான். என்ன இருக்கும் பாருங்க. நீங்கள் பாருங்க எப்படி இருக்காங்க இப்போ பிள்ளைய, குடலத்து எலி மாதிரி இருக்கிறாங்க. இப்படியா எங்கேயா இருக்குது எல்லாரும்? எப்படி சாப்பிட்டு எப்படி இருக்கணும்? என்ன நல்லா மோடி சொல்கிறார், எனக்கு நெஞ்சு அகலத்தை சொல்கிறார். இவங்களுக்கு போகிற நெஞ்சு எங்கே இருக்குது? விழா எலும்பை கூட காணும். நல்ல சாப்பாடு கொடுத்து பிள்ளைய நல்லா ஆரோக்கியம் வளருங்க. நம்ம பிள்ளைய நிமிர்ந்து நடக்கணும். நாமே ஒரு அடியில் 1/2 ஏர் நிலத்தில் 20 பேர் விழுந்தானா, ஒரு அடியில் 1/2 ஏர் நிலத்தில் 20 பேரை சாச்சிருக்காரு 2 பையன். புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம பிள்ளைங்க அப்படி இருக்கணும். என்ன பள்ளிக்கூடத்துக்கு போகிறாலும் பைபிள் படிக்கிறாள் இல்லையே, மேக்கப் பெட்டியை தூக்கி போட்டு கொடுத்துறாள். நல்லது அதெல்லாம் போடுங்க, நல்லா இருங்க, நல்லா உடுத்து, நல்லா அழகாக இரு, நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இரு. நீங்கள் கொளுத்த கன்றுகளாக இருக்கணும். ஆமே அல்லேலூயா. இது ஜாதியோடு கலவாத கூட்டம், இது தனித்து வாசம் பண்ற கூட்டம், இது வசனத்திலே வாழுகிற கூட்டம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வார்த்தையானவரே ஆதி உட்காருங்க. எனக்காய் வந்தவரே, எல்லாம் தந்தவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தந்தவரே. என்ன சொல்லுங்க பாப்பா? வார்த்தையானவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தந்தவரே, வார்த்தையானவரே, எல்லாம் தந்தவரே, வார்த்தையானவரே. நீ செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீ சொன்னதை யாரால் இருத்திடக்கூடும்? சொல்லுகிறாரு, நீ செய்வதை நீ சொன்னதை நீ செய்வதை தடுப்பவர் இல்லை, நீ சொன்னதை எதிர்ப்பவர் இல்லை. நீ செய்வதை தடுப்பவர் இல்லை, நீ சொன்னதை எதிர்ப்பவர் இல்லை. வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி, வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசுவே. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நல்ல கையை தட்டி, ஜீசஸ் மராசியாம்பலரோகோ நீ மாமா கராதுனா என் பிள்ளைகள் மேல ஆமென் ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும். பலப்படுத்தி சகாயம் பண்ணி நீதியின் வலக்கரத்தினால் உங்களை தாங்குவார். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே. அல்லேலூயா. பாருங்க, நம்மளை மீட்கிறதுக்கு ஒருவருமே முடியாது. இந்த மக்கள் மீட்கப்படணும்னு நினைக்கலங்க. யாருங்க நினைச்சா? நீங்க ரட்சிக்கப்படணும் நினைச்சீங்களா? நீங்க நினைச்சீங்களா ரட்சிக்கப்படணும் விரும்பினீங்க? இல்லை. ஏதோ மூஞ்சி போய் முகர போய் ஏதோ ஒரு பகுதியில் சிக்கி சின்னாமணமாகி திரும்ப பொழுது பிரைஸ் தி லார்ட்னு ஒருத்தி வந்திருப்பா. யாராவது ஒருத்தர் வந்து ஏசு நல்லவர் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் விரும்பலை, நீங்கள் இந்த பிரச்சனை மாறினா நல்லா இருக்குன்னு நினச்சிங்க. நான் அப்படி தான் நினச்சேன், இந்த இதிலேருந்து விடுதலான நல்லா இருக்குன்னு நினச்சேன். கரெக்டாக ஒரு கிளை வந்து ஏசு நல்லவர்னு சொன்னான். நமக்கு தெரியாது ஏசான்னு நினச்சேன். இந்த இயேசு பேசுவார் அப்படின்னு. அவ்வளோதான். அப்போ நீங்கள் ரட்சிப்பு விரும்பலைங்க. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்து நல்லா இருக்குன்னு நினச்சிங்க. அந்த மாற்றத்தை கொடுக்குறோம் நான் சொல்லி அவர் தேடி வந்து நம்மளை ரட்சித்தார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார் பாருங்க.
அவன் எதுக்காக இந்த பூமியில் நீங்கள் நிறைவாய் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை வாழ வைக்கும், அது உங்களை தாங்கும். பஸ்ஸுக்காரனே வந்து உங்கள் பின்னாடி நேரத்தை பார்த்தேனே நியூஸில் நைட்டில் ரெண்டு எஸ்ஏ அம்மாமார் லேடி இங்கேருந்து ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருக்கா, இந்த இங்கே சென்னையில் தானே, சென்னையில் அந்த 2 பேர் எஸ்ஐக்கும் பொம்பளை தானே ஒரு ஸ்கூட்டி கிட்டி ஓட்டினான். அவளுக்கு புல்லட்லேயே போகணும் ஆசை. பின்னாடி ஒருத்தன் ஒரே தட்டி விட்டான். 2 போலீஸ். பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு பார்த்தீங்களா, நேற்று நடந்திருக்கு. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, பேச சும்மா உட்கார வேண்டி தானே. சரி, ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய காரியம் என்னென்னா, நான் கூடாரத்தில் குடியிருக்கும்போது சந்தோஷமாக இருப்பேன், வெளியில் போகும்பொழுதும் நான் வீட்டில் இருக்கும் பொழுதும் எப்படி சொல்கிறாரு, நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டேன், வெளியிலும் நான் போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டு திரும்ப பொழுதும். இந்த 4 வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன், இந்த வார்த்தை நம்மளை பாதுகாக்கும். ஆமே. ஏன்னா இது கடவுளுடைய வார்த்தை. அது நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் என்ன ஆகும், உங்களை காக்கிற தூதனுக்கு இதான் தெரியும். தூதர்கள் என்னை காக்கட்டும்னு அவன் காக்க மாட்டான், அவனுக்கு அது தெரியாது. அவனுக்கு என்ன வார்த்தை தெரியும் அப்படின்னா, வேறு சொல்லுது, அவர் சொற்படி செய்யும் அவருடைய தூதர்களாகிய சர்வ சேனைகளே. உங்கள் சொற்படி செய்யாது, அவர் சொன்ன சொல்ல நீங்கள் சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். சொல்லுங்க, போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், திரும்பும் பொழுதும். இந்த வார்த்தை சொல்லிட்டு போனீங்கன்னா இந்த வார்த்தை அவனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம வார்த்தை அவனுக்கு தெரியாது, கடவுளுடைய வார்த்தை அவனுக்கு தெரியும். அவன் என்ன செய்வான், அந்த வார்த்தையின்படி உங்களை என்ன செய்வான், கூடவே வந்து உங்களை காத்து கொள்ளுவான். ஆமாம், உங்கள் மேலே கை வைக்கிறதுக்கு ஒருத்தருக்கு என்ன செய்யாது, அதிகாரம் கிடையாது. இம்மானுவேல் ஆமோஸ் அப்படிங்கிற ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறார். அவர் யாருன்னா, சாத்தானுடைய சபையில் இருந்து ரசிக்கப்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரர். நீங்கள் அடித்து பாருங்கள் கூகுளில், அவர் வருவார். அவர் சாட்சி சொல்கிறார். அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, சர்ச்சுக்குள்ளே விசுவாசிகள் மாதிரி உள்ளே போவாங்க. அவர் உள்ளே போயிட்டாருன்னா அங்கே உள்ளே போய் அவர் என்ன சொல்கிறாரோ அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இவர் உள்ளே போயிட்டாருனாலே என்ன பண்ண, சின்ன பிள்ளைங்க அங்கங்கே சின்ன பிள்ளை 4 உட்காந்து பிள்ளைங்க இருக்குல்ல, அந்த பிள்ளைகளை கிள்ளி விடுறது. இவர் உட்காந்துருப்பார், ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைய கத்த ஆரம்பிக்குமா. பிள்ளைய கத்துனாடனே அங்கே தாய் என்ன செய்வா, ஓஹோன்பா, பக்கத்தில் 2 கிளவி கிள்ளி விடுவா, சரி சரி கிளி கிளி பாட்டுவோம். அப்புறம் எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க. அப்போ இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குமா அந்த ஆவி. அவர் சொல்கிறாரு, ஒரு முறை அந்த ஒரு பட்டணத்தில் இருக்கிற ஊழியக்காரரை அவங்கெல்லாம் பிளான் பண்ணி இவரை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன செய்யலாம், அந்த ஊழியக்காரரை ஃபாலோ பண்ணி இவர் போயிருக்காரு. இவர் போய் நிற்கிறாரு, நின்ற உடனே ஏதோ லாரி வந்திருக்கு. அந்த லாரி டிரைவரை இவருக்குள்ளே அந்த ஸ்பிரிட்டு டைவர்ட் பண்ணுதான். டைவர்ட் பண்ணி இந்த ஊழியக்காரர் காரை ஒரே மோதி தள்ளி விட. அது ஒரு மலைப்பாங்கான ஏரியா. இப்போ ஊழியக்காரர் காரு அந்த இடத்துல நிற்கிது, இவர் அங்கே நிற்கிறாரு. எடுத்த ஒரு லாரிக்காரன் மைண்டை இந்த ஸ்பிரிட் என்ன செய்து வேலை செய்தான் சொல்லி அந்த டிரைவர் வந்து காரை மோதுறது கொண்டு போனால், காரை விட்டு விலைக்கு கொண்டு அந்த டிரைவர் தள்ளி போய் அந்த பள்ளத்தாக்குலேருந்து அவர் கீழே விழுந்துடும், லாரி கீழே விழுந்துருச்சு. யோசிச்சு பாருங்க. அவர் சொல்கிறார், அப்போ தான் சொல்கிறாரு, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பாதுகாப்பையும் மேன்மையும் ஒருத்தன் பார்த்துட்டான் அப்படின்னா பிசாசுக்கு தெரியுதுங்க. என்ன சொல்கிறாரு, தேவ பிரசன்னத்தை விட்டு நம்மளை தள்ளி கொண்டு போயிட்டோம்னா ஈஸியாக ஜெயிச்சிருவான். ஆனால் தேவ பிரசன்னத்தில் ஆலயத்தில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா உங்களை டச் பண்ண எவராலையும் முடியாது. ஆமே. அல்லேலூயா. அப்போ நீங்கள் போகும்பொழுது வரும்பொழுதே உங்களை காக்கும்படி ஒரு தூதர் இருக்கிறான். அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை தெரியும். நீங்கள் அதை சொல்லிட்டு போயிட்டே இருங்க, அவன் ஆட்டோமேட்டிக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களை சேதப்படுத்த இந்த உலகத்தில் எவருக்கும் அதிகாரம் கிடையாது. காற்றுக்கு அதிகாரம் இல்லை, மழைக்கு அதிகாரம் இல்லை, சமுத்திரத்துக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். சொல்லுங்க, நான் தேவ குமாரனாக இருக்கிறேன், தேவனுடைய குமாரத்திகளாக இருக்கிறோம். நம்ம பைபிளில் குமாரர் குமாரன் இருக்கு. ஆனால் கேத்தலிக் பேர் பொதுமொழி எடுத்து பாருங்க, குமாரர்கள் குமாரத்திகள், குமாரர்கள் குமாரத்திகள் சேர்த்தே வரும். அதனால் நீங்கள் தள்ளுபடியாமல் நினச்சிடக்கூடாது. உங்களை சேர்த்து தான் பைபிள் சொல்லுது, குமாரர்களும் குமாரத்திகளுமா நாம் இருக்கிறோம். ஆமே. அப்போ இந்த உலகத்தில் நம்மளை சேதப்படுத்த யாருக்கும், அது என்ன புயல் வரட்டும், என்ன கழுத வரட்டும், நீங்கள் தைரியமாக இருக்கணும். என்ன,
அதுக்காக நாளைக்கு மழை வந்துச்சுன்னா பாஸ்டர் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது பார்த்து. நான் சொல்லிட்டு நான் ஜம்முன்னு இருப்பேன். நீ நம்பினா நீ வாழலாம், நான் நம்பினா நாம் வாழலாம், நம்பினா நம்ம வாழலாம். ஆமென். நான் சொல்லி நம்முடைய பட்டணத்துக்கு அழிவும் நாசமும் எல்லைகளுக்குள் கேட்கப்படுவதில்லை. சொல்லுங்க, அழிவும் நாசமும் எங்கள் எல்லைகளுக்குள் கேட்கப்படுவது இல்லை. எங்கள் பட்டணம் அரணான பட்டணமாயிருக்கு, பாதுகாப்பான பட்டணமாயிருக்கு. நல்ல கரங்களை தட்டி வார்த்தையானவரே, ஹல்லேலூயா.